ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார், உங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிறாராம். ஒருவேளை சிறைப்பட்டு போன அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பின் மக்களே, ஆண்டவர் நமக்காய் பேசுகிறவராயிருக்கிறார். உன்னுடைய சிறையிருப்பு என்ன, எவைகளெல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவன் நமக்கு காரியங்களை மாற்றுவேன் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அனுபவத்திற்குள்ளே இன்றைக்கு சத்தியத்தின் திருவார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி சந்திப்பது மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா. Praise the Lord. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தை, இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்புகளை திருப்புகிறவர் மாத்திரமல்ல, அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் அருகில் இருக்கிறவர் அற்புதங்களை செய்கிறார். எல்லாவற்றிலும் மேலானவர். அவரிடத்திலே பேசுவோம், அவரை துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் சிறைப்புகளை திருப்புகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலானவர். ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். அவர் எடுப்பித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். காரியங்களை வாய்க்கிறவர் இயேசுவே. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் பூர்வ நாட்களிலே எப்படி ஆசீர்வாதமாய் இருந்தாயோ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர்களுக்கு கொடுக்கும்படியாய் தேவன் நன்மையான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். செங்கடலை இரண்டாய் பிளந்திட்டார். அதிசயமாய் ஆண்டவர் காரியங்களை செய்கிற தேவன் அல்லவா. செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார். அதிசயம். செங்கடலை இரண்டாக எல்லோரும் வாய்க்கிறது பிளந்திட்டார். அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே
அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். கரங்களை தட்டி அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். எல்லோரும் வாயில திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இதோ உழுகிறவன் அனுக்கிரகங்களை திராட்சை பழங்களை ஆலை நீரை விதைக்கிறவனை ஆண்டவர் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதை வீடுகள் எல்லாம் கரையிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எல்லாவற்றிலும் நிறைவு செய்கிறவனாய் இருக்கிறார். குருடரின் செவிடரின் சுகம் தந்த தேவன் அல்லவா? அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பின தேவன் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்களை செய்யும்படியார் தேவனுடைய வல்லமை. குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். எல்லாரும் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் வாயில் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்தவராயிருக்கிறார். அவர்களை அவர் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்குவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை நாட்டினதை ஒருவராலும் பிடுங்கவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்கிறவர். அவர் ஒருவர் மாத்திரம் பேசுவை நாவாலே என்று நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லோரும் வாயில திறந்த கரங்களை தட்டி என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகர்களை கட்டி அவர்களில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பாழானதை ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவைகள் கனி கொடுக்குமாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியார் எரிகோ மதில் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் ஆண்டவர் தகர்த்து உடைத்து போடுகிறவராயிருக்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ
கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். சிறுமையும் எளிமையானவர்கள் நாவினால் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாய் நாவு வருடும் போது, தண்ணீர் கிடைக்காமல் காணப்படும் போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் செவி கொடுத்து நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னதான தேவன் அல்லவா? இன்றைக்கு நம்மை கைவிடாதிருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர், பெரியவர், பெரிய காரியம் செய்கிறவராயிருக்கிறார். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஆமென். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். 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 நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஜெப சிந்தனையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தை ஆவலோடு கூட கேட்கும்படியாய் இருக்கிற அன்பின் மக்களோடு இயேசு பேசுவார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காய் என்ன பேசப் போகிறார் என்ற ஆவலோடு கூட இருக்கிறீர்களா? இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தை ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளில் கனிகளை புசிப்பார்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தை இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். கடந்த நாட்களிலே சொன்னதான வார்த்தை இஸ்ரவேலின் தேவனாகிய நான் கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார், உங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிறாராம். ஒருவேளை சிறைப்பட்டு போன அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பின் மக்களே, ஆண்டவர் நமக்காய் பேசுகிறவராயிருக்கிறார். உன்னுடைய சிறையிருப்பு என்ன, எவைகளெல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவன் நமக்கு காரியங்களை மாற்றுவேன் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அனுபவத்திற்குள்ளே இன்றைக்கு சத்தியத்தின் திருவார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. வேதம் அழகாய் சொல்கிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆண்டவர் திருப்புகிறவராயிருக்கிறார். இதற்கு ஆதாரமாய் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. ஆண்டவர் திரும்ப அதை எடுக்கிறவராயிருக்கிறார். விழுந்து போன கூடாரத்தை ஆண்டவர் எடுத்து நிறுத்துகிறவராயிருக்கிறார். ஒருவேளை உன் கூடாரம் அழிந்து விட்டது என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் திட்டவட்டமாய் நமக்கு பேசுகிறார். உன்னுடைய கூடாரத்தை எடுத்து நிறுத்தும்படியாய் மாத்திரமல்ல, அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போன அதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல
அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், விழுந்து போன காரியத்தை யார் எனக்கு எடுத்து நடத்தக்கூடும் நினைக்கிறாயாம், அதை ஸ்தாபிக்கிற எடுத்து நிறுத்துகிற கர்த்தர் சொல்கிறார். அன்பு தேவஜனமே, சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீர் கிடையாமல் நாவு வறளும்போது தேவனாகிய கர்த்தர் செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் கைவிடாதிருப்பேன் என்று கடந்த மாதத்தில் சொன்னதான தேவன் இந்த மாதத்தில் எவையெல்லாம் உனக்கு எடுத்து நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறதோ அவைகளை ஆண்டவர் எடுத்து நடத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் அதை எடுத்து நிறுத்துகிறவராயிருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய காரியங்கள் பூர்வ நாட்களிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்தது, ஆனால் இந்த நாளிலே எனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது, ஆண்டவரே நான் ஒடுங்கி இருக்கிறேனே, என்னுடைய காரியங்கள் வேதனையாயிருக்கிறதே, எனக்கு யார் உதவி செய்வார் நினைக்கிறாயா? ஆண்டவர் எடுத்து நிறுத்துகிறவராயிருக்கிறார். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கை கொடுத்தார் என்றால் அந்த வாக்கின் வார்த்தை நிறைவு செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு ஒருவரே. 13ஆம் வசனம் சொல்கிறது, இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆளை ஆடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிக்கிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு எத்தனை பெரிய பிரச்சனை மேடுகளைப் போல இருந்தாலும் ஆண்டவர் அவைகளை மறைந்து போகும்படி செய்கிறார். நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் யோசிக்காதே. ஆண்டவர் உனக்காய் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார், உனக்கு மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி எப்பொழுது செய்ய வேண்டும் என்று. தேவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் எடுத்து நிறுத்துகிறார்களோ, ஆண்டவரே என் குடும்பம் விழுந்து விட்டது, இனி என் வாழ்வின் ஆதாரம் ஒன்றுமே இல்லை நினைக்கிறாயா? எதை குறித்தும் கலங்காதே. ஆண்டவர் உனக்கு குறித்ததை அவர் நிச்சயமாய் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையாம், ஒன்றுமே இல்லையாம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார், அடிமைதனத்தை மாற்றுகிறார், கவலையை மாற்றுகிறார், கண்ணீரை மாற்றுகிறார், வேதனையை மாற்றுகிறார். கடந்த 5 மாதம் முடிந்து விட்டதே, ஆண்டவரே இன்னும் ஒரு மாற்றம் இல்லை நினைக்கிறாயா? ஆண்டவர் நிச்சயமாய் இந்த 6ஆம் மாதத்தில் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்பு தேவஜனமே, அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். 14ஆம் வசனம் சொல்லி, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி, எவைகளெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ அதை நீ இந்த மாதத்தில் கட்டப் போகிறாய். ஒருவேளை உன் கூடாரம் பழுதறிந்து விட்டு நினைக்கிறாயா? ஆண்டவர் அதை எடுத்து நிறுத்தப் போகிறார். எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவரே அந்த வீட்டிலே நான் பல ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றேன், ஆனால் இப்பொழுது அந்த கூடாரம் பாழாய் கிடக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறாயா? அந்த கூடாரத்தை, எந்த கூடாரம் பாழாய் கிடந்ததோ அந்த கூடாரத்தை எலும்பி பிரகாசி என்று சொன்ன வண்ணமாய் ஆண்டவர் உன்னை எழுப்பி அந்த கூடாரத்தை கட்டும்படியாய் செய்ய போகிறாராம். அவருக்கு தெரியும் உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய வேதனை. ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நினைக்கிறாயா? ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை மாற்றுகிறவர். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, நன்மை செய்கிறவர். அவர் சொல்கிறார், கட்டுவேன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து. ஆண்டவர் இன்றைக்கு உன் கூடாரங்கள் ஒருவேளை பாழாய் கிடக்கிறதா? ஆண்டவரே எத்தனை ஆசீர்வாதம் இந்த கூடாரத்தில் நான் பெற்றேன், ஆனால் இந்த கூடாரத்தை என்னால் கட்ட முடியவில்லை, பாழாயிருக்கிறது, பழுதடைந்து விட்டது என்று நினைக்கிறாயா? அவைகளை ஆண்டவர் சொல்கிறார், அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து. ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டை சுற்றி ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை வைக்க போகிறாராம். அதிலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், திராட்சை பழத்தின் ரசத்தை நீ குடிப்பது மாத்திரமல்ல,
தோட்டங்களை உண்டாக்கி அவைகளில் கனிகளை புசிப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டை சுற்றி ஆண்டவர் தோட்டத்தை ஆண்டவர் நாட்டப் போகிறாராம். ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய எண்ணம் என்ன? ஆண்டவரே பாழாய்விட்டு நினைக்கிறாயா? அது ஒரு நாளும் பாழாகாது. அது எல்லாவற்றிலும் மேலான காரியத்தை என் தேவன் அறிந்தவர். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஒரே நினைக்கலாம், ஆண்டவரே என் மகன் ஒழுங்காய் இருந்தானே, பாழாய் போய்விட்டான், அவனுடைய பழக்கங்கள் சரியில்லை, அவன் குடி பழக்கங்கள் தேவையற்ற ஆண்டவரே போதைக்குரிய பழக்கங்களிலே இணைக்கப்பட்டிருக்கிறான், இது நிமித்தமாக அவன் பாழாய் போய்விட்டான், அவன் சரீரம் பாழாக்கி கொண்டிருக்கிறது என்று மனவேதனை கூட அழுது கொண்டிருக்கிற அன்பின் தாயாரே, சகோதரியே, ஆண்டவர் உனக்காய் பேசி கொண்டிருக்கிறான். எதை குறித்தும் கலங்காது, எதை குறித்தும் வேதனைப்படாது. ஆண்டவர் உனக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றப் போகிறார். பாழானதை ஆண்டவர் எடுத்து நிறுத்தப் போகிறார். முடிந்து விட்டது நினைக்கிறாயா? உன் வீட்டை சுற்றி ஆண்டவர் திராட்சை தோட்டங்களை நாட்டப் போகிறார். அதிலிருந்து திராட்சை பழங்களை எடுத்து நீ அந்த திராட்சை பழங்களின் ரசத்தை நீ புசிக்க போகிறாய். கனி கொடுக்க போகிறது. எவைகளெல்லாம் இனி கனி கொடுக்காது என்று நினைத்து விட்டாயோ, எவைகளெல்லாம் வாழ்க்கையிலே அவ்வளவுதான் முடிந்து விட்டது நினைக்கிறாயோ, அவைகளை துளிர்விடும்படியாய் ஒளிவ மர கன்றுகளைப் போல உன் வீட்டை சுற்றி உன் பிள்ளைகள் இருக்கும்படியாய், உன்னுடைய குமாரர்கள் குமாரத்தை காணும்படியாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். எவைகளெல்லாம் உன்னை அழிக்க வேண்டும் நினைத்ததோ, எந்த சத்ருவின் ஆவி உன்னை அழிக்க வேண்டும் நினைத்ததோ, அவைகளெல்லாம் நிர்மூலமாக்கி விடுகிறார். ஒரு நாளும் ஒரு காலம் உனக்கு முன்பாய் ஒரு சத்ருவும் எழும்பக்கூடாதபடி, சத்ருவின் கிரியை காணக்கூடாதபடி, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உனக்குள்ளே விளங்கும்படியாய் தேவன் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் சொல்லுகிறார். 15வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். அன்பு தேவஜனமே, நீ எந்த இடத்திலே நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்திலே நீ துக்கித்தாயோ, ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை அந்த தேசத்தில் நாட்டுவேன் என்று சொல்கிறார். அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்டுவேன் என்று சொல்லுகிற வேதத்தின் வார்த்தை, இனி நீ பிடுங்கப்படுவதில்லை. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்வது உண்மை என்றால், நாட்டுவேன் என்று சொல்வது உண்மை என்றால், அதை ஒருவரும் ஒரு காலம் பிடுங்கவே முடியாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு அநேக காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் இடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து, யாரெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை சேர்த்து கொண்டு வந்து என்று சொல்கிறார். அவர்களை சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் போது, அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் நிச்சயமா இந்த மாதத்தில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அன்பு தேவஜனமே, ஆண்டவன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்கிற தேவன் மாத்திரமல்ல, ஆண்டவனை நாட்டுவேன் என்று சொல்லும்போது இனி ஒருவனும் அதை பிடுங்கவே முடியாது. ஏனென்றால் உடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. எவைகளெல்லாம் உனக்கு இல்லை என்று காணப்பட்டதோ அவைகளை என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். உனக்கு கொடுக்கும்படியாய் நிச்சயம் கிடைக்கும். வேதம் அதுதான் அழகாக கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஒருவேளை நீ சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், சேர்த்து கொண்டு வந்து, யாரெல்லாம் சிதறுண்டவர்களாய் உங்களை விட்டு கடந்து போனார்களோ அவர்களை ஆண்டவர் சேர்த்து கொள்கிறவராயிருக்கிறார், சேர்க்கிறவராயிருக்கிறார். நீ கவலைப்படுகிறாயா? ஆண்டவரே, என் வம்சம் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தது, எல்லாம் கடந்து போய்விட்டார்கள், எல்லாம் ஓடி போய்விட்டார்கள், தேவையற்ற கோபம்,
தேவையற்ற பிரச்சனை, தேவையற்ற வேதனைக்குரிய காரியங்களிலே அழுது கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தின் மக்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் உன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்படும். நீ எந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த கவலையினால் நீ வேதனையோடு கூட இருக்கிறாயோ, அந்த கவலையை ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு குறித்ததை அவர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று, உன்னுடைய கவலை என்ன என்று, உன்னுடைய பிரச்சனை என்ன என்று. உன் சிறையிருப்பு மாற்ற போகிறதாம். சொன்னார் அல்லவா, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நான் கைவிடாதிருப்பேன், நிச்சயம் கைவிட மாட்டார். அவர் உன்னை நாட்டுகிறவராக இருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது. ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், நன்மையை செய்கிறவர், காரியங்களை வாய்க்கப்படுகிறவர். 26ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் பொழுது. உன்னை எத்தனை பேர் இகழ்ந்தார்கள்? உன் சுற்றுப்புறத்தார் உன்னை இகழ்ந்தார்கள் அல்லவா? வேதனையோடு கூட உன்னை பேசினார்கள் அல்லவா? அவர்கள் மத்தியில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். இவ்வளவுதான். இந்த குடும்பம் இனி எடுப்பித்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நாட்டுவேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து ஆண்டவர் நிறுத்துகிறவராயிருக்கிறார். உன்னுடைய கூடாரம் விழுந்து விட்டதா? கவலைப்படாதே, கலங்காதே. ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு குறித்த காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் பொழுது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து. ஆண்டவர் சொல்கிறார், நியாய தீர்ப்பு அவர் செய்ய போகிறார். அவர் நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது ஒருவனும் அதற்கு முன்பாய் நிற்கவே முடியாது. ஒருவனும் அதற்கு முன்பாய் நிற்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் பொழுது ஒருவனும் எதிர்த்து நிற்கவே முடியாது. உன் கூடாரத்தை ஆண்டவர் எடுத்து நிறுத்தப் போகிறார். விழுந்து போன கூடாரத்தை, முன்பு காணப்பட்ட நிலைமை, ஆசீர்வாதம், அந்த கூடாரத்தில் எத்தனை ஆசீர்வாதம் கிடைத்ததோ அத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த கூடாரத்தை எடுப்பித்து நிறுத்தும் பொழுது ஆண்டவர் காரியங்களை செய்ய போகிறார். வீடுகளை கட்டி, விழுந்து போன கூடாரத்தை ஆண்டவர் நிறுத்துகிற தேவன். வீடுகளை கட்டி, ஒரு வீடல்ல அநேக கூடாரங்களை கட்டப் போகிறாய். அநேக வீடுகளை நீ கட்டப் போகிறாய். அநேக வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி. அன்பு தேவஜனமே, உடைய ஆசீர்வாதம் பாருங்கள். வீடுகளை கட்டுவது மாத்திரமல்ல, அநேக திராட்சை தோட்டங்களை நீ நாட்டப் போகிறாய். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் ஆண்டவனுக்கு கொடுக்க போகிறார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இயேசு அறிந்தவராயிருக்கிறார். திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து, உனக்கு எந்த விதமான இனி இடையூறே இல்லை. நீ சுகமாய் வாழப் போகிறாய். சுகமாய் வாழப் போகிறாய். சரீரத்தின் பலவீனங்கள் மாறப்போகிறதாம். வேதனை மாறப்போகிறது. மன உளைச்சல் மாறப்போகிறது. கண்ணீர் மாறப்போகிறது. கவலைகள் மாறப்போகிறது. நீ சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். எவ்வளவு பெரிய அன்பான வார்த்தை பார்த்தீங்களா? நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். உன்னோடு கூட வழக்காடினவர்கள் தேடியும் காணாதிருப்பார்கள். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். உன்னோடு கூட இருக்கிறவர், கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிற தேவன், சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்காய் காரியங்களை செய்கிறார். உனக்காய் நன்மைகளை செய்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் காரியங்களை செய்கிறவர் அவர் ஒரு மாத்திரம். நாம் அவரை நம்புவோம், அவரிடத்திலே பேசுவோம். அவரிடத்திலே கேட்பது உண்மை என்றால் காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். உனக்கு சுக வாழ்வை கொடுக்கிறார். திரையிருப்பை திருப்புகிற தேவன் மாத்திரமல்ல, உனக்கு வீடுகளை கட்டி
அவைகள் சுற்றிலும் திராட்சை தோட்டங்களை ஆண்டவர் நாட்டி நீ சுகமாயிருக்கும்படியா இனி உனக்கு எந்த விதமான அழிவு கிடையாது. இனி உன்னுடைய காரியங்களை ஒருவனாலும் பிடுங்கவே முடியாது. நீ எதற்காய் அழுதாய்? உன் பிள்ளைக்காய் அழுதாயா? உன் கணவனுக்காய் அழுதாயா? உன் மகனுக்காய் அழுதாயா? உன் மகளுக்காய் அழுதாயா? உன்னுடைய பேர பேத்திகளுக்காய் அழுது கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உனக்கு செய்யும்படியாய் தீர்மானிக்கிறதான காரியத்திலே நீ நிலைத்து நிற்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உன் சிறையிருப்பை அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். உன் சிறையிருப்பை திருப்புகிறவராயிருக்கிறார். அவரிடத்திலே கேளுங்கள், அவரோடு கூட பேசுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கான காரியங்களை நிச்சயமாய் செய்வார். கண்களை மூடுவோம், கர்த்தரோடு கூட பேசுவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பேன் என்று சொன்ன தேவன், எங்களுடைய சிறையிருப்பை நீ மாற்றி ஆண்டவரே வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டுவேன், சுகமாய் வாழ்வாய் என்று சொன்னதான தேவன். ஆமாண்டவரே, தொலைக்காட்சி வாயிலாய் சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் சுகமாய் வாழும்படியாய் நியாய தீர்ப்புகளை செய்கிறவர் நீர் எங்களுக்காய் நிற்கிறவராய் இருக்கிறபடினால் உமக்கே நன்றி. அப்படியாய் ஒவ்வொரு காரியத்திலும் நியாய தீர்ப்புகளை செய்து விழுந்து போன கூடாரத்தை எடுத்து நிறுத்தும்படியாய் ஆண்டவர் நீ பேசியிருக்கிறீர். இந்த மாதத்தினை செய்ய போறதுக்காய் நன்றி. நீர் அப்படியே செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பசுராய்க்கும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட அத்தனை மக்களோடும் தேவ கிருபை சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.